13th வந்து அசோக் லேலண்ட் வீக்லி சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு வந்து ஃபாலிங் வெஜ் மாதிரியான சேனல் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இது ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது அப்சைட் மூமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வியூ. வீக்லி சார்ட் இங்கே பாருங்கள், மார்ச் 17th நான் டெலகிராமில் சார்ட் அப்டேட் கொடுத்தது. இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ்ட். கரெக்டாக ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஹை டார்கெட் அச்சீவ்டு. இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து புல்லிஷ் வியூவில் இருக்குது. இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ். அப்போ இந்த கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக்காக க்ராஸாக வருது. இப்படி இந்த மாதிரி சேனல் பேட்டர்னுக்குள்ளே கரெக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆகும்போது மொமெண்டம் ஹெவியாக இருக்கும். அப்போ இதில் இந்த வந்து பிரேக் அவுட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இதில் ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ணலாம். பிரேக் ஆகும் போதே நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். சேஃபர் சைடு வந்துட்டு இந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம் ஷார்ட் டேர்ம். இப்போது பிரேக் ஆன உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஹை டார்கெட் பண்ணணும். இதில் பிரேக் ஆகிட்டு இப்படி ரீடெஸ்ட் டைம் மூவ் ஆகும். இப்போ இதே இடத்த வந்து நான் லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் பாருங்கள், அழகாக பிரேக் ஆகி இந்த இடத்த ரீடெஸ்ட் டைம் மூவ் ஆகிருக்கும். இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கும்போது இன்னும் ஹைலி பெனிஃபிட். நம்மளுக்கு இங்கே எஸ்எம்சி என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப் என்ட்ரியாகவும் இருந்திருக்கு. பாருங்கள், டே டைம் ஃப்ரேமில் எஸ்எம்சியில் நமக்கு இந்த இம்பேலன்ஸோட ஃப்ளிப் என்ட்ரியாகவும் இருந்திருக்கு. கரெக்டாக நமக்கு ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை கம்பைன் பண்ணிக்கிட்டோம், ரெண்டு கான்செப்டை கம்பைன் பண்ணிட்டோம்னா ஈஸியான என்ட்ரி. இப்போ இதில் வந்து நான் 2-3 ட்ரேடு கிட்டத்தட்ட எடுத்தாச்சு. 4 to 5 மாதம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இந்த ஹை தான் டார்கெட் பண்ணுங்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ரேஞ்ச் கிடச்சிச்சுங்கும் போது ட்ரேட் பண்ணுறது கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கால்குலேட்டிவாக பொசிஷன்ஸை எடுங்க, ரிஸ்க்கை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே பேட்டர்னை இன்னும் டீட்டெயில்டு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.